நிச்சயமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் இருவரும் கடந்த ஜூன் 5ஆம் தேதி 2024 விண்வெளிக்கு சென்றார்கள். 8 நாள் பயணம் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்ற போயிங் ஸ்டார்லர் திரும்பி வர முடியாமல் பல தொழில்நுட்ப காரணமாக எதிர்பாராத விதமாக பல மாதங்கள் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை. பிறகு அந்த விண்கலம் தனியாகவே கீழே வந்தது. அதன் பின் இங்கிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் 29 என்ற விண்கலம் சென்றுதான் அவர்களை மீட்டு வந்தது. இது எதற்காக கூறுகிறோம் என்றால் 8 நாள் பயணம் என்பது 9 மாத கால பயணமாக மாறி கிட்டத்தட்ட 287 நாட்கள், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 287 நாட்கள் விண்வெளியில் இருந்துவிட்டு வந்திருக்கிறார். எனவே இந்த விண்வெளியில் இருந்துவிட்டு வந்தமைக்காக அவருக்கு எவ்வளவு ஊதியம் கொடுக்கப்படும் என்பது குறித்து பெரிய விவாதம். ஒவ்வொருவரும் 10 கோடி கொடுப்பார்கள், 100 கோடி கொடுப்பார்கள், 1 கோடி கொடுப்பார்கள் என பல ஒவ்வொரு யூகங்கள் பல பேசப்பட்டு வந்தன. இந்த சூழ்நிலையில் தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது பெடரல் எம்ப்ளாயீஸ், அதாவது அரசாங்கத்தில், அமெரிக்க அரசாங்கத்தில் பெடரல் எம்ப்ளாயீஸ் தான் அரசு ஊழியர்களாக கருதப்படுவார்கள். இந்த ஆஸ்ட்ரோனட் விண்வெளி வீரர்கள், நாசாவில் பணிபுரிகின்ற விண்வெளி வீரர்கள் எல்லாம் அரசு ஊழியர்களாக கருதப்படுவதால் அவர்களுக்கு அரசு ஊதியம், அதுவும் இவர்கள் GS-15 என்ற வகையிலே பே ஸ்கேல், அந்த ஸ்கேலில் இருக்கிறார்கள். எனவே இந்த GS-15 என்பது அதிகபட்ச ஊதியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பே ஸ்கேல் ஆகும். அந்த ஊதியத்தை பெறுகிறார்கள். இவர்களுக்கு ஆண்டு வருமானம் என்று பார்த்தால் 81 லட்சத்திலிருந்து 1 கோடியிலிருந்து 1,20,00,000 வரை இவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு இவருக்கு ஊதியம் ஆண்டுதோறும் வழங்கப்படும். ஆனால் இந்த பிரச்சனையில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் 8 நாள் பயணமாகத்தான் இவர் சென்றிருக்கிறார். ஆனால் தற்போது கூடுதலாக 281 நாட்கள், கூடுதலாக 269 நாட்கள் அங்கு தங்கியிருக்கிறார். இந்த 279 நாளுக்கு அவருக்கு ஏதேனும் ஊதியம் வழங்கப்படுமா என்றால், ஊதியம் என்பது ஆண்டுதோறும் வழங்கப்படுவது போல் வழங்கப்படும். ஆனால் கூடுதலாக இவர்கள் அங்கு தங்கியிருந்தமைக்காக என்ன வழங்கப்படும் என்றால் பெரிய ஊதியம் எதுவும் வழங்கப்படாது. ஒரு நாளைக்கு $4 மட்டுமே அவருடைய இதர படிகளாக ஒரு நாளைக்கு சிறப்பு தொகையாக $4. அதாவது $4 என்றால் ஒரு நாளைக்கு $347, வெறும் $347 தான் ஒரு நாளைக்கு வழங்கப்படும். அதாவது 287 நாட்களுக்கு $4 என்று $4 என்று பார்த்தால் 347 × 247 என்று போடும்போது கிட்டத்தட்ட $1,08,000 தான் அவருக்கு வருகிறது. இந்த 209 மாத காலம் அங்கு தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ்க்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு தொகை என்று பார்த்தால், சிறப்பு அலவன், சிறப்பு படி எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அது என்று பார்த்தால் அவருக்கு வெறும் $1,08,000 தான் வழங்கப்படுகிறது என்பதுதான் தற்போது தகவல். இது குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்பிடம், என்றால் இதுதான் விதிமுறை, அங்கு அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற விதிமுறை. கூடுதலாக தங்கியிருந்தாலும் அது அரசு பணியாகத்தான் கருதப்படும். அது சாதாரணமாக கருதப்படுகின்ற பணியாக தான் பார்க்கப்படும் என்பதால் அவருக்கு அந்த சிறப்பாக எக்ஸ்ட்ரா ஊதியம் எல்லாம் கொடுக்கப்படாது என அரசு விதிகள் தெரிவிக்கின்றன. இது குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. வெறும் $4 கொடுக்கப்படுகிறது, இது ஏற்புடையதா என்று. என்றால் அப்போது ட்ரம்ப் உடனடியாக கோவப்பட்டு வெறும் $4 என்றது இப்போதுதான் எனக்கு தெரிய வந்தது. அவர்கள் அங்கு எவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். 8 நாள் பயணம் என்று போய்விட்டு 9 மாதங்கள் தங்கி வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள். இதற்கு கூடுதலாக உதவித்தொகை வழங்க வேண்டும், சிறப்பு தொகை கொடுக்கப்பட வேண்டும். அரசு விதிகளை இல்லாவிட்டால் என்னுடைய சொந்த பணத்திலே நான் தருகிறேன் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். செய்தியாளர் சந்திப்பின் பொழுது புட்ச் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகிய இருவருக்கும் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அவுட் ஆஃப் மை பாக்கெட் ஐ வில் பே த மணி ஃபார் தம் என்ற வகையிலே அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் எவ்வளவு கொடுப்பேன் என்பது குறித்தெல்லாம் எந்த தகவலும் வெளியிடவில்லை. நான் சொந்த பணத்தை கொடுக்க தயாராக இருக்கேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய நிலையில் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் இருவருமே அந்த ரீஹாபிலிட்டேஷன் பணியிலே இருக்கிறார்கள், அந்த ப்ராசஸிலே இருக்கிறார்கள். அவர்கள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியே வருகின்ற புகைப்படங்களோ காட்சிகளோ எதுவுமே வெளியிடப்படவில்லை. அவர்களுடைய குடும்பத்தாருடன் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் அவருடைய சம்பளம் தற்போது அமெரிக்காவிலே சமூக வலைதளங்களில் ஒரு விவாத பொருளாகவே மாறி இருக்கு என்று கருதப்படுகிறது. ஆனால் தற்போது அவருக்கு ஊதியமாக இந்த 9 மாதங்கள் அவர் தங்கியிருந்ததற்காக அங்கு இருந்திருக்கிறார். எனவே இந்த ஆண்டு வருமான கணக்கிலே ப்ரோரேட்டோ என்ற வகையில் அவர்கள் தங்கியிருந்த காலத்திற்காக 81 லட்சத்திலிருந்து $1,05,000 வரை, $1,05,000 வரை அவருக்கு வழங்கப்படலாம். ஆண்டு வருமான கணக்கில் மாத வருமானம் கொடுக்கப்படும் அல்லவா, அந்த வகையில் கொடுக்கப்படலாம். ஆனால் சிறப்பு ஊதியம் என்று பார்த்தால் ஒரு நாளைக்கு $347 என்ற வகையில் $1,08,000 தான் வழங்கப்படும் என்ற வகையில் அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் ட்ரம்ப் எவ்வளவு கொடுப்பார் என்பது குறித்து இன்னும் தெரியவில்லை. ஏன்னால் தானே கொடுப்பேன் என்று கூறியிருக்கிறார். ட்ரம்ப் எவ்வளவு என்பது குறித்து அறிவித்தால் நிச்சயமாக
சுனிதா வில்லியம்ஸ்க்கு எவ்வளவு கூடுதலாக அந்த ஊதியம் வழங்கப்படும், அந்த 9 காலம் கூடுதலாக தங்கியிருந்தமைக்கு கூடுதலாக அவருக்கு சிறப்பு தொகை எவ்வளவு கிடைக்கும் என்பது நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்போது அமெரிக்காவின் மிகப்பெரிய விவாதமாக இது மாறி இருக்கிறது சமூக வலைதளங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.